இருமொழி கொள்கை மூலம் நவீன தீண்டாமையை திமுக அரசு கடைபிடித்து வருவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் படிப்பவர்கள் 3 மொழி படிக்கும் போது அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்படுவது ஏன் என கேள்வி எழுப்பினார். இருமொழி கொள்கை மூலம் திமுக அரசு நவீன தீண்டாமையை கடைபிடித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். கடந்த 10 ஆண்டுகளில் மகளிர் மேம்பாட்டுக்காக பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பான பல பணிகளை செய்து வருவதாகவும், வரலாற்று சிறப்புமிக்க 33% இடஒதுக்கீட்டை சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் கொண்டு வந்திருப்பது நரேந்திர மோடி ஆட்சியில்தான் எனவும் அவர் அப்போது கூறினார். பொதுமக்கள் 3 மொழி வேணும், ஏன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறவங்க 3 மொழி படிக்கிறாங்க. அதே போல் சிபிஎஸ்இ ஸ்கூலில் படிக்கிறவங்க 3 மொழி படிக்கிறாங்க. அப்போது சாதாரண அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த உரிமை மறுக்கப்படுவது ஏன்? அப்போ பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு அவர்கள் வேறு எந்த மொழி வேணாலும் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பணம் இல்லாத ஏழை எளிய மக்கள், வசதியற்ற மக்கள், பட்டியலின மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்கள் அதிகமாக அரசு பள்ளிகளில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த மாணவர்களுக்கு அவர்களுக்கான அந்த இன்னொரு மொழியை கற்கின்ற அந்த வாய்ப்பை இவர்கள் ஏன் மறுக்க வேண்டும்? இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கிரிமினேஷன், ஒரு நவீன தீண்டாமையை தான் இவர்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மாணவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது, பெற்றோர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. 3 மொழி கல்வியை வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது.